மாசங்களும் அன்னை ஆமினாவுடைய கனவில ஒவ்வொரு நபிமார்கள் வந்தாங்க. கண்ணியமானவர்களே, அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கனவில் முதலாவது வந்தாங்க. யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சையதுல் பஷர், அபுல் பஷர், மனிதர்களுக்கெல்லாம் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது மாதம் கனவில தோன்றினாங்க. கனவில தோன்றி சொன்னாங்க, அன்னை ஆமினா, அன்னை ஆமினாம்மா, நீங்க யாரை சுமந்து கொண்டிருக்கீங்க தெரியுமா? உலகத்துக்கே ஒரு அருக்குடையை சுமந்து கொண்டிருக்கீங்க அம்மா. உலகத்திலே ஒரு அருக்குடைய நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க அம்மா. இது முதலாவது மாதம். இரண்டாவது மாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, கனவில தோன்றி சொன்னாங்க, நற்குணங்கள்ல மொத்த எண்ணிக்கை 360 தான். அந்த 360 ஒட்டு மொத்தமாக ஒருத்தர்ல காண முடியுமா? அது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையெல்லாம் காண முடியும். நீங்க அவரை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க அம்மா. இரண்டாவது மாதம். மூணாவது மாதம் கண்ணியமானவர்களே, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்ட நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, எல்லா நீமத்துக்களுக்கும் சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறீங்க அம்மா. எல்லா பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க. நாலாவது மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மகாமுன் அமீன், மகாமே மஹ்மூத், புகழுக்குரிய இடம். அந்த இடத்தில் நின்று கொண்டுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாத் செய்வாங்க. அந்த மகாமே மஹ்மூதுக்குரிய அந்த இடத்துக்குள் சொந்தக்காரரை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க ஆமினா, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால அல்லாஹ் ஏற்படுத்திய சிறப்பு. அல்லாஹ் யாரையும் இவ்வாறு உருவாக்கல. நாலாவது மாதம், ஐந்தாவது மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றி சொன்னாங்க, சாதிக் அல் அமீன சுமந்து கொண்டிருக்கிறீங்க. பிறந்ததற்கு பின்னால்தான் அரபு கொடுத்துச்சு இந்த பேரை, உலகம் கொடுத்துச்சு, இந்த பூமி அவருக்கு அந்த பட்டத்தை சொல்லிச்சு. ஆனா இந்த சாதிக் அல் அமீன் என்ற பட்டத்தை, உண்மையாளன், நம்பிக்கையாளன் என்ற பட்டத்தை 5வது மாதத்தில அன்னை ஆமினாவுடைய கனவில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி சொன்னாங்கன்னா எவ்வாறு ஆச்சரியம் கண்ணியமானவர்களே. அது 5வது மாதம் 6வது மாசம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றி சொன்னாங்க, அன்னை ஆமினா எல்லா பதவிக்கும் சொந்தக்காரன். கியாமத்தில முதலாவது சொர்க்கத்துக்கு போற, முதலாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற, ஹவுதுல் கௌதர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால தான் ஹவுதுல் கௌதர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. எல்லா பதவிக்கும் சொந்தக்கார சுமந்து கொண்டிருக்கிறீங்க அம்மா, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க. இந்த 6வது மாதம் தான் பாப்பாவுடைய மௌத்து இடம்படுகிறது. கண்ணியமானவர்களே, 7வது மாதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றி சொன்னாங்க, லிவாவுல் ஹம்து, புகழுக்குரிய கொடி யார் கையில கிடைக்குமோ அவரை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க. 8வது மாதம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றி சொன்னாங்க, காத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்குரிய முத்திரை, இது முத்திரையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக சுமந்து கொள்ளுங்க அம்மா.
அடுத்த மாதம் கண்ணியமானவர்களே 9வது மாதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கனவில தோன்றி சொன்னாங்க, தீனுல் இஸ்லாத்தை யார் மக்களுக்கு எடுத்து சொல்வார், அல் குர்ஆன யாருக்கு இறங்குமோ அந்த குர்ஆன உம்மத்துக்கு யார் எடுத்து சொல்வாரோ அப்படியான ஒருத்தரை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. அம்மா 9வது மாதம் முடியுது. கண்ணியமானவர்களே 10வது மாதம் ஆரம்பம். மரியம் அலைஹிஸ்ஸலாம், பெண்மணி ஆசியா, இந்த 2 பெண்மணிகளும் சொர்க்கத்திலிருந்து வரவழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் மலக்குமார்கள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டு 10வது மாதம் ஆரம்பத்தில் தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அவதரிக்கிறார்கள்.